ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து நான் யார் அப்படின்றத எதுவுமே சொல்லாமல் நான் பாட்டுக்கு ஏதோ வரேன், ஒரு குக்கிங் வீடியோ போடுறேன், திடீர்னு ஒரு டே இன் மை லைஃப் போடுறேன், திடீர்னு ஏதோ ஒரு vlog போடுறேன். ஸோ ஆக்சுவலி நான் யார் தான் அப்படின்றது வந்து ரொம்ப நாள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு அப்படின்னு இருந்தேன். ஸோ அதை தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஃபுல் நேமே சுகன்யா தான். சுகன்யா காசி விஸ்வநாதன். காசி விஸ்வநாதன் என்னோட அப்பா தான். ஸோ மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நான் அப்பா பேர் வந்து மாற்றவே இல்லை. ஸோ எனக்கு பின்னாடி அப்பா பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா காரைக்குடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். திருச்சி இங்கே இருக்கும், மதுரை இங்கே இருக்கும், ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னோட ஊர் இருக்கும். ஸோ சொந்த ஊர் மட்டும்தான் காரைக்குடியை தவிர வளர்ந்தது, படித்தது அண்ட் காலேஜ் முடித்தது எல்லாமே நம்ம சென்னையில் தான். ஸோ அதனால என்னோட சொந்த ஊர் அப்படின்னாலே நான் சென்னை அப்படின்றவேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 இயர்ஸாக வந்து நான் சென்னையில் மட்டும்தான் இருக்கேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, லைக் ஸ்கூலிங்லேருந்து காலேஜ் முடிகிற வரைக்குமே நான் வந்து எல்லாமே வந்து உமன்ஸ் தான். உமன்ஸ் ஸ்கூல், உமன்ஸ் காலேஜ், ஸோ இப்படி தான் போகும். கோயட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே எனக்கு அர்த்தமே தெரியாது, அந்த மாதிரி தான் போகும். ஸோ நான் ஒரே பொண்ணு அப்படின்றதுனால செல்லோன்றது கொஞ்சம் கூட கிடையாது, ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். பட் அந்த ஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லா நாட்டினஸும் செய்ய தோணும். சிம்பிளாக சொல்லணும்னா என்னோட ஸ்கூலிங் எல்லாமே வந்து நான் படித்தது லைக் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ என்னோட அப்பா வந்து அதில் தான் படிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு அவ்வளோக்கும் ஒரு என்ன மட்டும் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் என்னோட அப்பா வந்து டிஃபென்ஸ். ஸோ ஆப்வியஸாக டிஃபென்ஸ் அப்படிங்கும் போது தெரியும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. பட் அப்படி இருந்தாலுமே வந்து நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லேடிஸ் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் இப்படி தான் என்னோட ஸ்கூலிங் போச்சு. காலேஜ் யூஜி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெயின் காலேஜ், சங்கர்லால் சாஷன்பாய் டி நகரில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜெயின் காலேஜில் முடித்தேன். அண்ட் என்னோட பிஜி பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி காலேஜில் படித்தேன். ஸோ எஸ்ஐடி காலேஜ் அப்படின்றத என்னோட அப்பாவோட ஆஃபீஸ்க்கு அப்படியே பேக் சைடில் இருக்கும். என்னோட வந்து ஆஃப்டர்நூன் காலேஜ். என்னோட காலேஜ் முடிக்கிற டைமுக்கு எங்கள் அப்பா வந்து ஆஃபீஸ் கரெக்டாக அவரும் வெளில வருவார். ஸோ 2 பேரும் ஒன்றாவே போவோம். ஆஃப்டர்நூன் மட்டும் தான் நான் தனியாக வருவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட காலேஜ் லைஃப் போச்சு. இப்படிலாம் ஸ்ட்ரிக்டாக இருக்க வீட்டில் வளர பசங்க மட்டும்தான் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பிஜி வரைக்குமே என்னோட அப்பா வந்துட்டு போவாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நேர்மாறா வந்து என்னோட மேரேஜ் நடந்துச்சு. ஸோ அதனால வந்து அந்த சேட்டைகள்லாம் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்ட் 2 போடுறேன். ஸோ பேக் டு இது பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட காலேஜ் வந்து எம்எஸ்சி முடித்தேன். அதுக்கப்புறமா ஒரு பேங்கிங் செக்டரில் வந்து நான் ஒரு 1.5 years to 2 years வந்து ஒர்க் பண்ணேன். டைட்டில் பார்க்லேருந்து அசிண்டாஸ் அந்த மாதிரி அம்பத்தூர் ஐடி பார்க் எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி வந்து ஒரு 1.5 years to 2 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு பிரைடல் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஒரு பிரைடல் எடுத்து அது ஒரு 4 to 5 years கிட்ட நல்லா வந்து போயிட்டே இருந்தது. அப்போதான் வந்து யூடியூப் அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் ஆகி இப்போ நான் உங்க முன்னாடி வந்து இப்படி பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு நாட்டினஸான ஒரு பொண்ணு. லைக் எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக வந்து ஜெல் ஆகிடுவேன். ஆன் ஸ்க்ரீனும் அப்படிதான், ஆஃப் ஸ்க்ரீனும் அப்படிதான். ஸோ இவ்வளோதான் நான் வந்து ஒரு ஓப்பன் புக் மாதிரி இருப்பேன். ஸோ இன்னும் என்னை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானது தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூடியூப்குள்ளே நான் எப்படி வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரைடல் பண்ணும்போது அது ரிலேட்டடான ரீல்ஸ் எல்லாமே போடுவேன். எனக்கு வந்து எதுவுமே தெரியாது யூடியூப் பற்றி. ஜீரோ. லைக் யூடியூப்பில் நான் ரீல்ஸ் போடும்போது வந்து நான் உண்மையே சொல்ல போனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு ரீச் ஆனால் எனக்கு யூடியூப்பில் வந்து பேமெண்ட் வரும் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. இன்ஸ்டாகிராமில் போடும்போது அப்படியே வந்து போகிற போக்கில் யூடியூப்லேயும் போடுவேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோட யூடியூபோட ஸ்டார்டிங் ஜேர்னி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்குவோமா மாட்டோமா அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் எனக்குள்ளே இருந்தது. நம்ம வீடியோக்குள்ளே வந்தால் யார் பாப்பா அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் எனக்கு ஆன் ஸ்க்ரீனில் கேமரா முன்னாடி நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ இனியும் வந்து நல்ல ஒரு லைஃப் லாங்காக இது போகும் அப்படின்றத நான் நம்புகிறேன். எஸ்ஏ பிரைடல் ஸ்டுடியோ சடனாக லைஃப் ஸ்டோரி ஆஃப் எஸ்ஏ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக இன்னொரு ஒரு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ இந்த லைஃப் ஸ்டோரி ஆஃப் எஸ்ஏக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஒரு பேபி கேர் அண்ட் பேபிக்கான ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ், டே இன் மை லைஃப், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வீடியோஸ், ஹேக்ஸ் அண்ட் ட்ராவல் வீடியோஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே இதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபுட் ரிலேட்டடான வீடியோஸ் தான் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அதையுமே கண்டிப்பாக வந்து நான் நிறைய வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு. இன்னும் என்னை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். வீல்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.